உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து இப்படி விரித்து வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ராசி கட்டம்னு போட்டிருப்பாங்க. அந்த ராசி கட்டத்தில் ஒரு கோடை போட்டு லாடான்னு போட்டிருப்பாங்க, அதுக்கு பேர் லக்னம்ங்க. எந்த லக்னமானாலும் சரி சூரியன் முதல்ல கெடக்கூடாதுன்னா அவர் ராகுவோடு சேர்ந்து கிரகணம் ஆகக்கூடாது. வேறு எந்த நிலையில் அவர் இருந்தாலும் சரி, அரசு வேலைக்கான முதல் அமைப்பு ஓகே. அவர் நீசமாக கூட இருந்துக்கிட்டு போட்டு அது பிரச்சனை கிடையாது. நீசம் பெற்றவர்கள் கூட மிக உயரிய பதவிகளுக்கு வர முடியும். ஆனால் ராகுவோட 3 டிகிரிக்குள்ளே சூரியன் நெருங்கக்கூடாது. நெருங்கினார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அரசு வேலையை மறந்துடுங்க. ஏன்னா அது கிடைக்காது. நீங்கள் வேறு எந்த அமைப்பு இருந்தாலும் கிடைக்காது. சரிங்களா? அதனால் ராகுவுடன் சூரியன் 3 டிகிரிக்கு இணையாமல் வேறு எந்த ராசி கட்டத்தில் எத்தனாவது வீட்டில் 6, 8, 12 கூட மறையட்டும், ராகுவோடு இணையாமல் இருந்தால் முதல்ல ஒரு டிக் போட்டுக்கோங்க. இரண்டாவது, சூரியன் ஏதேனும் ஒரு வகையில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பிறப்பு லக்னத்திற்கு 9, 10 அதிபதிகளில் யாரேனும் ஒருவரின் தொடர்பை பெற வேண்டும். அதாவது ஒரு உதாரணத்துக்கு இப்போ தனுசு லக்னம்னு எடுத்துக்கும், சூரியனே 9ஆம் அதிபதியாயிடுறார். அவர் தன்னோட சுய நட்சத்திரத்திலேயே எங்கேயாவது இருக்கலாம், இல்லைனா புதனோட நட்சத்திரத்தில் இருக்கலாம், ஏன்னா 10ஆம் அதிபதி புதன், இல்லை புதனோட இணைஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி 9ஆம் அதிபதி அல்லது 10ஆம் அதிபதியின் இணைவை சூரியன் பெற்றிருக்க வேண்டும், அல்லது நட்சத்திரத்தை பெற்றிருக்க வேண்டும். அப்படி பெற்றிருக்காங்க அப்படின்னா 2வது டிக். இதுவும் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக அரசு வேலைக்காக முதல்ல படிக்க ஆரம்பிச்சிடலாம் நண்பர்களே. இதில் உங்கள் ஜாதக அமைப்பின்படி 5 அல்லது 9 அல்லது 10 அல்லது 11 லக்னத்திலிருந்து இந்த அதிபதிகளினுடைய தசைகளோ அல்லது அந்த வீடுகளில் அமர்ந்த கிரகங்களின் தசைகளோ நடக்குமானால் தாராளமாக அரசு வேலைக்காக நீங்கள் படிக்கலாம். இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அன்பு நண்பர்களே, நிச்சயமாக கிட்டத்தட்ட அது பெரும்பான்மையாக அரசு வேலைக்கான அமைப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடும். தாராளமாக நீங்களே செக் பண்ணிக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குது, அரசு வேலைக்கான எண்ணமும் உங்களுக்கு இருக்குது, முயற்சியும் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக படிக்கலாம். அரசு வேலை உங்கள் அமைப்பு சூரியன் ராகுவோடு சேர்ந்து கெடாமல் சூரியன் 9, 10 அதிபதிகளின் தொடர்பை பெற்று 9, 10, 11 அல்லது 5 அதிபதிகளினுடைய தசையோ அல்லது அந்த வீடுகளில் அமர்ந்த கிரகங்களின் தசையோ நடக்குமானால் அரசு வேலைக்கான அமைப்பு மிகவும் பெரும்பான்மையாக உண்டு. சரிங்களா? இந்த அமைப்பு இருந்தால் இன்னுமே நிறைய ரூல்ஸ் இருக்குது, ஆனால் இது ஒரு அடிப்படை விதிகள். இது இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், அரசு அதிகாரிகளாக மாறலாம். நானும் உங்களுக்கு சல்யூட் பண்ணுறேன். நன்றாகவே இருப்பீர்கள். பரம்பொருளின் கருணையினால் உங்களுடைய அரசு வேலை கனவு நனவாகட்டும். எல்லாம் வல்ல பிரபஞ்சம் அதற்கு துணை புரியட்டும். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி.